தைலாபுரம் தோட்டத்துக்கு போயிட்டாரு, சந்திச்சிட்டாரு, பேசிட்டாரு, பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கின்றது. அவரிடம் உன்னுடைய மகளை திருமாவளவனுக்கு பெண் கொடு என்று பெண் கேட்டவர் தான் மருத்துவர் ஐயா. இந்த வரலாறு தெரியாதவர்கள் சொல்லுவார்கள் இதை பற்றி. நான் அவரோடு நெருக்கமாக இருந்தவன். எல்லா நிலையிலும் எங்களை வளர்த்து ஆளாக்கிய மருத்துவர் ஐயாவை நாங்கள் பார்ப்பதற்கே இப்படி எல்லாம் சாயம் பூசினால் என்ன பார்க்க கூடாதா? அரசியல் இது என்ன தீண்டாமையா? ஏன் தன்னுடைய முன்னாள் தலைவர்களை சந்திப்பதில் ஏதாவது தப்பு இருக்கா? அப்படி பார்த்தா வைகோ ஏன் கலைஞர்கிட்ட போனாரு? இதெல்லாம் கேள்வி வரும் இல்லையா? இப்ப ஏன் வைகோவுடைய பிரதிநிதிகள் ஏன் திமுகவில் இருக்கிறாங்க? காங்கிரஸ்ல இருக்கிறவங்க ஏன் தமிழ்நாடு காங்கிரஸ்ல இருக்கிறவங்க ஏன் காங்கிரஸுக்கு போனாங்க? 15 ஆண்டு காலம் கழித்து மருத்துவர் ராமதாஸ் அவர்களை வந்து சந்திச்சிருக்கீங்க. நீண்ட நெடிய பயணத்தில் அவரோட இருந்திருக்கீங்க, பல போராட்டங்கள் அவரோட கலந்துருக்கீங்க. 15 ஆண்டுகள் கழித்து நீங்க பார்க்கும்பொழுது உங்களை எப்படி வரவேற்றார், உங்ககிட்ட என்ன பேசினார்? வி தமிழின் அன்பு வணக்கங்கள். இன்று நம்மோடு இணைந்து இருப்பவர் தமிழக வாழ்மை கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் தலைவர் திருமால் வளவன் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம் வணக்கம் அண்ணா. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலில் நேற்று ஒரு பரபரப்பான செய்தியை வந்து பார்க்க முடிஞ்சது. நீங்க 15 ஆண்டு காலம் கழித்து மருத்துவர் ராமதாஸ் அவர்களை வந்து பாமக தலைவர் அவர்களை போய் சந்தித்தது வந்து ஒரு பெரும் பேசு பொருளா இருக்கு. அதற்கான காரணம் என்ன? அரசியல் காரணங்கள் இருக்கிறதா? அதில் எந்த விதமான அரசியல் உள்நோக்கமோ அரசியல் காரணங்களோ இல்லை. அதை முழுக்க முழுக்க மருத்துவர் ஐயாவின் வயதையும் உடல்நிலையையும் கருத்தில் கொண்டு நீண்ட நெடிய காலத்திற்கு பிற்பாடு அவருடைய மன சங்கடங்களை எங்களை போன்றவர்கள் சந்தித்து அவருடன் உரையாடும் போது அந்த சங்கடங்கள், அவருக்கு இருக்கக்கூடிய அழுத்தங்கள், மன அழுத்தங்கள், மன சோர்வுகள் நீங்கும் என்ற எண்ணத்தில் அவரை சந்தித்து கடந்த கால நிகழ்வுகளை குறித்து விவாதிப்பதற்காகத்தான் சென்றேன். அதில் எந்த விதமான அரசியல் உள்நோக்கமும் இல்லை. இன்னைக்கு பாமக வந்து இருக்கக்கூடிய சூழல் அன்புமணி அவர்கள் வந்து தனியாக கூட்டம் நடத்துறதும், ராமதாஸ் அவர்கள் வந்து அவங்களுடைய நிர்வாகிகளை நீக்கிறதும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து செய்திகளாகிட்டே வருதாங்க பாமக. அந்த சூழல்ல 15 ஆண்டு காலத்துக்கான விரிசலை வந்து இணைக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்களே. இந்த சூழல்ல சந்திக்க வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டது? இந்த விரிசல், பாட்டாளி மக்கள் கட்சி என்பது பல லட்சக்கணக்கான இளைஞர்களின் தேர்வையில், உதிரத்தில், உயிர் தியாகத்தில் உருவான ஒரு கட்சி. அது சாதாரண ஒரு இயக்கம் அல்ல. அதுக்கென்று ஒரு போராட்ட வரலாறு இருக்கின்றது. அதற்கு தியாகம், உயிர் தியாகம், உயிரை கொடையாக, எந்த ஒரு இயக்கத்துக்கும் இல்லாமல் உயிரை கொடையாக கொடுத்து இயக்கம் அமைப்பு கட்டிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அதற்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்களுடைய சிறைப்படுத்துதல், லட்சக்கணக்கான வழக்குகளை சுமந்த கட்சி. ஆயிரக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்வை இழந்திருக்கின்றார்கள், எதிர்காலத்தை இழந்திருக்கின்றார்கள். பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான விலைமதிப்பற்ற சொத்துக்களை இழந்த ஒரு இயக்கம். 100க்கும் மேற்பட்டவர்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கின்றார்கள் அந்த இயக்கத்திற்காக. இப்படி பல்வேறு லட்சக்கணக்கான பேர் வழக்கை சந்தித்திருக்கின்றார்கள். இப்படி உருவான ஒரு முழுக்க தியாகத்திலும் அர்ப்பணிப்பிலும் உழைப்பிலும் உருவான ஒரு இயக்கம், அடித்தட்டிலிருந்து உருவான ஒரு இயக்கம், புரட்சிகரமான எண்ணங்களையும் புரட்சிகரமான கொள்கைகளையும் புரட்சிகரமான சித்தாந்தங்களையும் உள்ளடக்கிய ஒரு கட்சி. தமிழக அரசியல் வரலாற்றில், உலக அரசியல் வரலாற்றில் ஒப்புயர்வற்ற கொள்கைகளை உடைய ஒரு கட்சி, ஒரு இயக்கம். அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் எங்களால் வளர்த்தெடுக்கப்பட்டு நாங்கள் எல்லாம் சேர்ந்து அதற்காக உழைத்து அந்த இயக்கத்தை உருவாக்கிய ஒரு இயக்கம் என் கண் முன்னால் சிதைவதை கண்டு பொறுத்து கொள்ள முடியாம ஆற்றாமையினால் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும், இதற்கு ஒரு முடிவுரை எழுத வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தோடு நாங்கள் இந்த சந்திப்பை நடத்தினோம். இதற்கு அதுதான் காரணம். உங்களுடைய உழைப்பு. நாங்கள் மருத்துவர் ஐயாவை சென்று சந்திக்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாமலோ, இல்ல எங்க தன்னிடம் இருக்கின்ற அதிகாரமும் தன்னிடம் இருக்கின்ற அரசியல் செல்வாக்கும் மடைமாற்றம் செய்து விடுவார்களோ என்கின்ற அச்சத்தின் காரணமாக அதுக்கு ஒரு முடிவு, ஒரு எப்படி சொல்றது, ஷாக் ட்ரீட்மெண்ட் கூட சொல்லலாம், உடனடி தீர்வு அது நடக்கும் என்று எங்களுக்கு தெரியும். அதற்காகத்தான் நாங்கள் ஒரு வார காலமாக இதை தொடர்ச்சியாக எப்படியாவது தந்தைக்கும் மகனுக்குமான உறவு அது சரி செய்யப்பட வேண்டும் என்று கடந்த 10 தினங்களாக பொறுத்திருந்து பார்த்தோம். 10 தினங்களாக அதற்கு ஒரு முடிவு எட்ட முடியாத நிலையில் அது தொடர்ச்சியாக அந்த விரிசல் நாளுக்கு நாள் படிப்படியாக அதிகரித்துக் கொண்டே செல்வதனால் பல லட்சக்கணக்கான பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மருத்துவர் ஐயாவை நம்பி அரசியலுக்கு வந்த இளைஞர்களுடைய உள்ள குமுறலை, அவர்களுடைய துயரத்தை, அவருடைய வேதனையை, அவர்களுடைய வலியை கடந்த காலத்தில் அந்த கட்சியில் பயணித்தவன் என்பதாலும் தன்மானம் மிக்க ஒரு இயக்க